ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் டியூரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். டியூரிங் அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்தின் போது, இந்த நேரத்தின் போது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ இந்த வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷில் டியூரிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, தேர்வு நேரத்தின் போது பேச உங்களுக்கு அனுமதி இல்லை. தேர்வு நேரத்தின் போது பேச உங்களுக்கு அனுமதி இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஆர் நாட் அலவுட் டு டாக் டியூரிங் த எக்ஸாம். யூ நாட் அலவுட் அப்படின்னா உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அர்த்தம். டு டாக் அப்படின்னா பேசுவதற்கு. டியூரிங் த எக்ஸாம் தேர்வு நேரத்தில், தேர்வு நேரத்தில் பேச உங்களுக்கு அனுமதி இல்லை. இதை எப்படி சொல்லணும்? யூ ஆர் நாட் அலவுட் டு டாக் டியூரிங் த எக்ஸாம். யூ ஆர் நாட் அலவுட் டு டாக் டியூரிங் த எக்ஸாம். நெக்ஸ்ட் ஒன், கொரோனா காலத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர். கொரோனா காலத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, thousands of people died during the corona period. thousands of people died அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர். எந்த நேரத்தின் போது? கொரோனா காலத்தின் போது. டியூரிங் த கொரோனா பீரியட். ஸோ கொரோனா காலத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? thousands of people died during the corona period. நெக்ஸ்ட் ஒன், வருடத்தில் எத்தனை செமஸ்டர்கள் உள்ளது? வருடத்தில் எத்தனை செமஸ்டர்கள் உள்ளது? இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு மெனி செமஸ்டர்ஸ் ஆர் தேர் டியூரிங் த இயர். வருடத்தில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த காலத்தில், நேரத்தில், வருடத்தில், இதுக்கு நம்ம டியூரிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பேசணும். ஸோ வருடத்தில் எத்தனை செமஸ்டர்கள் உள்ளது, இந்த கேள்வி எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? ஹவு மெனி செமஸ்டர்ஸ் ஆர் தேர் டியூரிங் த இயர். நெக்ஸ்ட் ஒன், நான் கோடை விடுமுறையில் வேலைக்கு போகிறேன். நான் கோடை விடுமுறையில் வேலைக்கு போகிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஒர்க் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன். ஐ எம் கோயிங் டு ஒர்க் அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். டியூரிங் த சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறையின் போது. நான் கோடை விடுமுறையின் போது வேலைக்கு போகிறேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ எம் கோயிங் டு ஒர்க் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாளைக்கு எத்தனை வகுப்புகள் படிக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு எத்தனை வகுப்புகள் படிக்கிறீர்கள்? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு மெனி கிளாஸஸ் டு யூ ஸ்டடி டியூரிங் த டே. ஹவு மெனி கிளாஸஸ் டு யூ ஸ்டடி டியூரிங் த டே. ஒரு நாளைக்கு எத்தனை வகுப்புகள் படிக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் விடுமுறையின் போது பெங்களூருக்கு சென்றோம். நாங்கள் விடுமுறையின் போது பெங்களூருக்கு சென்றோம். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, we visited Bangalore during our holiday. we visited Bangalore during our holiday. நாங்கள் விடுமுறையின் போது பெங்களூருக்கு சென்றோம். நெக்ஸ்ட் ஒன், பகலில் என்னால் படிக்க முடியாது. பகலில் என்னால் படிக்க முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ கான்ட் ஸ்டடி டியூரிங் த டே. ஐ கான்ட் ஸ்டடி டியூரிங் த டே. பகலின் போது என்னால் படிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், மதிய உணவு இடைவேளையின் போது நான் கொஞ்சம் தூங்கினேன். மதிய உணவு இடைவேளையின் போது நான் கொஞ்சம் தூங்கினேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஸ்லெப்ட் அ லிட்டில் டியூரிங் லன்ச் பிரேக். ஐ ஸ்லெப்ட் அ லிட்டில் டியூரிங் லன்ச் பிரேக். மதிய உணவு இடைவேளையின் போது நான் கொஞ்சம் தூங்கினேன். நெக்ஸ்ட் ஒன், மதிய உணவின் போது நான் அவளை சந்தித்தேன். மதிய உணவின் போது நான் அவளை சந்தித்தேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ மெட் ஹர் டியூரிங் லன்ச். ஐ மெட் ஹர் டியூரிங் லன்ச். மதிய உணவின் போது நான் அவளை சந்தித்தேன். நெக்ஸ்ட் ஒன், திருமண விழாவின் போது அவர்கள் அவளை சந்தித்தார்கள். திருமண விழாவின் போது அவர்கள் அவளை சந்தித்தார்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, they met her during the marriage function. they met her during the marriage function. திருமண விழாவின் போது அவர்கள் அவளை சந்தித்தார்கள்.
நெக்ஸ்ட் ஒன், நான் வகுப்பின் போது குறிப்புகள் எடுத்துக்கொள்கிறேன். நான் வகுப்பின் போது குறிப்புகள் எடுத்துக்கொள்கிறேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ டேக் நோட்ஸ் டியூரிங் கிளாஸ். ஐ டேக் நோட்ஸ் டியூரிங் கிளாஸ். நான் வகுப்பின் போது குறிப்புகள் எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இன்றிரவு இரவு உணவின் போது என்ன விவாதித்தீர்கள்? இன்றிரவு இரவு உணவின் போது என்ன விவாதித்தீர்கள்? இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் டிட் யூ டிஸ்கஸ் டியூரிங் டின்னர் டுநைட்? வாட் டிட் யூ டிஸ்கஸ் அப்படின்னா நீங்கள் என்ன விவாதித்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். டியூரிங் டின்னர் டுநைட் அப்படின்னா இன்றிரவு இரவு உணவின் போது. வாட் டிட் யூ டிஸ்கஸ் டியூரிங் டின்னர் டுநைட்? இன்றிரவு இரவு உணவின் போது என்ன விவாதித்தீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், பயணத்தின் போது நாங்கள் நன்றாக பழகினோம். பயணத்தின் போது நாங்கள் நன்றாக பழகினோம். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, we got along well during the trip. we got along well during the trip. பயணத்தின் போது நாங்கள் நன்றாக பழகினோம். நெக்ஸ்ட் ஒன், நேர்காணலின் போது அவர்கள் எனது முந்தைய வேலையை பற்றி கேட்டார்கள். நேர்காணலின் போது அவர்கள் எனது முந்தைய வேலையை பற்றி கேட்டார்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டியூரிங் த இன்டர்வியூ தே ஆஸ்க்ட் அபவுட் மை ப்ரீவியஸ் ஜாப். டியூரிங் த இன்டர்வியூ தேர்வின் போது தே ஆஸ்க்ட் அப்படின்னா அவர்கள் கேட்டார்கள். அபவுட் மை ப்ரீவியஸ் ஜாப் அப்படின்னா எனது முந்தைய வேலையை பற்றி. ப்ரீவியஸ் அப்படின்னா முந்தைய அல்லது முன்னாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். நேர்காணலின் போது அவர்கள் எனது முந்தைய வேலையை பற்றி கேட்டார்கள். இதை எப்படி சொல்லணும்? டியூரிங் த இன்டர்வியூ தே ஆஸ்க்ட் அபவுட் மை ப்ரீவியஸ் ஜாப். நெக்ஸ்ட் ஒன், இரவின் போது பல முறை நான் விழித்து கொண்டேன். இரவின் போது நான் பல முறை விழித்து கொண்டேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ woke up several times during the night. ஐ woke up several times during the night. இரவின் போது பல முறை நான் விழித்து கொண்டேன். இரவின் போது நான் பல முறை விழித்து கொண்டேன். ஐ woke up several times during the night. நெக்ஸ்ட் ஒன், படம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் தூங்கிவிட்டாள். படம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் தூங்கிவிட்டாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, she fell asleep during the movie. she fell asleep during the movie. படம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் தூங்கிவிட்டாள். நெக்ஸ்ட் ஒன், அவசரமான நிலையின் போது அவர் அமைதியாக இருந்தார். அவசரமான நிலையின் போது அவர் அமைதியாக இருந்தார். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he stayed calm during the emergency. he stayed calm during the emergency. அவசர நிலையின் போது அவர் அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு he stayed calm அப்படின்னு சொல்லணும். அவசர நிலையின் போது during the emergency. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் வகுப்பு எடுக்கும்போது குறிப்புகள் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் வகுப்பு எடுக்கும்போது குறிப்புகள் எடுத்துக்கொண்டனர். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, they took notes during the lecture. they took notes during the lecture. அவர்கள் வகுப்பின் போது குறிப்புகள் எடுத்துக்கொண்டனர். நெக்ஸ்ட் ஒன், நகைச்சுவை நடிகரின் நிகழ்ச்சியின் போது அவள் சிரித்தாள். நகைச்சுவை நடிகரின் நிகழ்ச்சியின் போது அவள் சிரித்தாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, she laughed during the comedian's performance. she laughed during the comedian's performance. நகைச்சுவை நடிகரின் நிகழ்ச்சியின் போது அவள் சிரித்தாள். அவள் சிரித்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு she laughed. எப்பொழுது சிரித்தாள்? நகைச்சுவை நடிகரின் நிகழ்ச்சியின் போது, during the comedian's performance. நெக்ஸ்ட் ஒன், என் படிப்பின் இடைவேளையில் நான் தொலைக்காட்சி பார்த்தேன். என் படிப்பின் இடைவேளையில் நான் தொலைக்காட்சி பார்த்தேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I watched television during a break in my studies. I watched television அப்படின்னா நான் தொலைக்காட்சி பார்த்தேன். எப்போ? எனது படிப்பின் இடைவேளையில். during a break in my studies. நெக்ஸ்ட் ஒன், மே மாதத்தில் பள்ளி இல்லை. மே மாதத்தில் பள்ளி இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, there is no school during May month. there is no school during May month. மே மாதத்தில் பள்ளி இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் டியூரிங் அப்படின்னா போது, காலத்தில், நேரத்தில், இந்த இடத்தில், இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகளுக்கு நம்ம இங்கிலீஷில் டியூரிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த டியூரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.